மரண விரைப்பு. தானாக செத்த விலங்குகளிலும் இரத்தம் வடிக்கப்படாமல் பலியிடப்படுகிற போது கழுத்தை துண்டித்தோ முறித்தோ கொல்லப்படுகிற போதும் பிராணிகளின் உடலில் இருக்கும் இரத்தமானது செல்கள் திசுக்களுக்கு இடையேயும் இரத்த குழாய்களிலும் தங்கிவிடுகிறது. இரத்தம் இறைவனால் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. தீய நுண்ணுயிர்கள் அனைத்தும் இரத்தத்தில் தங்கி திசுக்களுக்கிடையே செல்களுக்கிடையே உறைந்து விடுவதாலும் திசுக்களுக்கு மரண விரைப்பு ஷமே ஆஷே ஏற்பட்டு முறுக்கிக் கொள்வதாலும் கிருமிகள் இரத்த உடை படிமானங்களில் திசுக்களுக்கிடையே தங்கி விடுவதாலும் நோய்கள் பரவும் அபாயம் இருக்கிறது. உணவின் சுவையும் கெட்டுவிடுகிறது. அல்லாஹ் ரசூல் சல் வழிமுறை பிராணிகளின் கழுத்தை அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஓதி அறுப்பதாகும். இரத்தம் வடியும் அளவுக்கு மட்டுமே கூர்மையான கத்தியை கொண்டு ஓதி அறுப்பதாகும். அதிக வலியில்லாமல் அறுக்க வேண்டும். இரத்தத்தை வடித்துவிட்டு பிராணியின் தோலுரித்து சுத்தப்படுத்தி உணவாக்கப்படுகிறது. இஸ்லாமிய முறையிலான மாமிச உணவு சுவையாகவும் சுகாதாரமானதாகவும் இறைவனுக்கு உகந்த முறையிலும் இருக்கிறது. அறிஞர் பெருமக்கள் இஸ்லாமிய வாழ்வியல் கலாச்சார நடைமுறை ஒவ்வொன்றையும் இதய கத்தியோடு அங்கீகரிக்கிறார்கள். பகுத்தறிவு பூர்வமானது, விஞ்ஞான அடிப்படையிலானது என்று புகழ்கிறார்கள். அல்லாஹுக்கே எல்லா புகழும். தடுக்கப்பட்ட உணவு: 1 தானாக செத்தது, 2 ஓடும் இரத்தம், 3 பன்றி இறைச்சி, ஏனெனில் அது நோய் கிருமிகள் நிறைந்தது, 4 அல்லாஹ் அல்லாதவற்றுக்கு படையலிட்டது. குர்ஆன் 6:14-5 நோய்க்கிருமிகள் நிறைந்தது என்று குறிப்பிட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் இது கருத்தில் கொள்ளப்பட்டது. குர்ஆன் இறைமறை சர்வதேச அறிவுஜீவிகள் மத்தியில் பிரபலமானதற்கு இந்த வசனமும் காரணமாகும். தானாக செத்த பிராணிகளும் வெளியேறும் இரத்தம், பன்றியின் இறைச்சி, அல்லாஹ் அல்லாதவற்றுக்கு பலியிடப்பட்ட பிராணிகள் கழுத்து நெறிபட்டு செத்தது, மிக உயரத்திலிருந்து கீழே விழுந்து செத்தது, குத்தி துளைத்து கிழிந்து சிதறி செத்தது, கொடிய மிருகங்களால் தாக்கொண்டு இருந்தது. இவை சாகும் முன்பாக நீங்கள் காப்பாற்ற முடிந்தால் ஒழிய பலிபீடங்களில் வெட்டப்பட்ட பிராணிகள், சூதாட்டத்தில் பங்காக கிடைக்கும் மாமிசம் ஆகியவற்றை உண்பது இறை நிந்தனையான செயலாகும். இவை உண்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ஒருவர் தடுக்கப்பட்ட உணவுகளே பாவம் என்று தெரிந்தே, ஆனால் பாவம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் வறுமையின் காரணமாக உண்ண நேர்ந்தால் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான். குர்ஆன் 5:3